இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணியால் ஞாயிறு விடுமுறையான இன்றும் தாம்பரம் புறநகர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் இயக்கப்படும் புறநகர மின்சார ரயில்களின் சேவையில் பிப்ரவரி 20 முதல் ஏப்ரல் 5 வரை 45 நாட்களுக்கு மாற்றம் செய்து தென்னக ரயில்வே ஆனது அறிவித்திருந்தது. இதன் காரணமாக ரயில்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் இரு மார்க்கத்திலும் 208 மின்சார ரயில் சேவைகள் இருந்தது. தற்போது 164 குறைக்கப்பட்டிருக்கிறது. அலுவலக நேரங்களில் 15 நிமிடத்திற்கு ஒரு முறை மின்சார ரயில்கள் இயக்கப்படும். அதற்கேற்ற மாதிரி முன்கூட்டியே திட்டமிட்டு பயணிகள் ரயில் நிலையங்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை தென்னக ரயில்வே வெளியிட்டிருந்தாலும் கடந்த 3 நாட்களாக ரயில் பயணிகள் கடும் அவதிப்பட்டு வருகிறார்கள். 15 நிமிடத்திற்கு ஒரு முறை மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் 20 முதல் அரை மணி நேரம் தாமதமாக ரயில்கள் இயக்கப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். இதுபோல அந்த பராமரிப்பு பணிகள் நடைபெறும் இடங்களில் குறைந்த வேகத்தில் மின்சார ரயில்கள் இயக்கப்படுவதால் மிகவும் காலம் தாமதமாக அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் பயணிகள் புகார் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் பயணிகளின் வசதிக்காக மாநகர போக்குவரத்து கழகத்தினரும் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தென்னக ரயில்வே அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து மாநகர போக்குவரத்து கழகத்தினர் தற்போது கூடுதல் பேருந்துகளை பல்வேறு வழித்தடங்களில் இயக்கி வருகிறார்கள். குறிப்பாக ராயபுரம் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையம் கிண்டி தாம்பரம் வழியாக 76 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கிண்டி தாம்பரம் வழியாக 43 பேருந்துகள், தாம்பரம் கூடுவாஞ்சேரி வழியாக 64 பேருந்துகள், சென்னை கடற்கரை பூங்கா ரயில் நிலையம் எழும்பூர் ரயில் நிலையம் வழியாக 121 பேருந்துகள், நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் வழியாக 55 பேருந்துகள், பரங்கிமலை ரயில் நிலையம் வழியாக 20 பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்படும் என்ற அறிவிப்பை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்து அதன்படி அந்த பேருந்துகளானது இயக்கப்பட்டு வருகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிக அளவு கூட்டம் வராத நிலையில் அந்த ரயில்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதன் காரணமாக தாம்பரம், பெருங்குளத்தூர் உட்பட பல்வேறு புறநகர் பகுதியில் இருக்கின்ற பேருந்து நிலையங்களில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இதன் காரணமாக பேருந்துகளில் முந்தி அடித்துக் கொண்டு பயணிகள் ஏறும் காட்சிகள் தான் நம்மால் இங்கு பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கூடுதலாக ராயபுரம் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து 27 பேருந்துகள் கிளாம்பாக்கம் வரையும், பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் வழியாக செங்கல்பட்டு வரை 15 பேருந்துகளும், எழும்பூர் ரயில் நிலையம் முதல் தலைமைச் செயலம் வழியாக 6 பேருந்துகளும், நுங்கம்பாக்கம் வழியாக 5 பேருந்துகள், பரங்கிமலை ரயில் நிலையம் வழியாக 5 பேருந்துகள் என மொத்தம் 60 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகத்தினர் அறிவித்திருந்தார்கள். அந்த கூடுதல் பேருந்துகளும் தற்போது இயக்கப்பட்டு வந்தாலும் பெரும்பாலான பயணிகள் ரயில்களின் காலதாமதம் காரணமாக பேருந்து நிலையத்திலே காத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இருக்கின்ற பேருந்துகளிலும் அதிக அளவு கூட்டம் காணப்படுகிறது. பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகத்தினர் அறிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் இருக்கின்ற பேருந்துகள் போதாது. அந்த அளவுக்கு அதிக அளவு கூட்டமானது தற்போது பல்வேறு பேருந்து நிலையங்களில் காத்திருக்கிறார்கள். பயணிகளின் கோரிக்கைக்காக அதிக அளவு பேருந்துகளை இயக்க வேண்டும். நாளை இந்த விடுமுறை தினத்திலே இவ்வளவு கூட்டம் இருக்கும் பொழுது நாளை அலுவலக நாள் என்பதால் இதைவிட அதிக கூட்டம் வரும். எனவே கூடுதல் பேருந்துகளை சென்னை புறநகர் பகுதியிலிருந்து இந்த மின்சார ரயில் சேவை மாற்றம் இருக்கும் வரை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பயணிகள் தற்போது எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மீரான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.